டூர் கேட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சா மோர் குழம்பு? மெயின் டோர் இதுதான். இதுக்குள்ள வந்த உடனே வாவ், கிளிமூக்குமாங்க. கிளிமூக்கு இது வச்சிடலாம். இந்த வீட்டுல வந்து தங்குவோம். வா வீட்டுக்கு போலாம், டாட்டா போலாம். இது என்ன இவ்வளவு மொட்டை கடைக்கு வெட்டிட்டீங்க அப்படியே? எனக்கு மழை பின்னாடி பயங்கரம் பெய்யுதுடா. இங்க கேட்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். என்னடா வீட்டில இருந்து விளாக் ஆரம்பிச்சுட்டு வெளில போவோம். இன்னைக்கு ஆரம்பமே வெளில இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி புதுசாக ஒன்று செய்யலாமே, பழமையே புதுசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வினுடைய ஸ்கூல் பஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். வெயில் செமையாக பொழக்குதுங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சோண்டு மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஷர்வின் ஸ்கூல்லேருந்து பஸ்லேருந்து அப்படி இறங்கின உடனே அப்படியே அவனை தூக்கி ஏறுறா வண்டியில் அப்படின்னு ஏற்றி நம்ம சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு. சொந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் மாமனார் மாமியார் வந்தாங்கல்ல போன வாரம் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்போ போனது. இன்னைக்கு மண்டே. ஐயோ, சாட்டர்டே சாட்டர்டே 8 நாள் சண்டே மண்டேவே வந்துருச்சு. பஸ் வந்துருச்சு. வாங்க அவனை கூட்டிட்டு கிளம்பிடலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறோம். நான் போய் இந்த சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ அப்டேட்டில் இருக்குன்னு 8 நாள் ஆச்சு பார்த்து. நானும் பார்க்குறேன், உங்களுக்கும் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். வா வீட்டுக்கு போகலாம், டாட்டா போகலாம். அந்த வீட்டு சொந்த வீட்டுக்கு போகிறோம். ஏன் இவ்வளோ தண்ணி வச்சுட்டேன்? தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். தண்ணி பிடிச்சிட்டு வந்து தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு பிடிச்சியா? சரி இதை கழிட்டு சாப்பிட்டியா எல்லாத்தையும்? நல்லா இருந்துச்சா மோர் குழம்பு? உனக்கு பிடிக்கலையா? ஏன் மோர் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன் வச்சுட்டேன்? பிடிக்கல. அப்படி சொல்லக்கூடாது டீச்சர்லாம். இதான் வேணும் அதான் வேணும்லாம் கேட்கக்கூடாது. கொடுக்கறத சாப்பிடணும் டீச்சர்லாம். இப்படி பண்ணக்கூடாது. சரி அடுத்த வாட்டி நீ வச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஃபேவரட் ஃபுட் அடுத்த நாள் செஞ்சு தர மாட்டேன். அம்மா கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிடணும். இதை கழட்டு. பாடி அவனுக்கு ரொம்ப ஹீட் ஆகுது. லைட்டா அவன் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பொறி பொறியாகுது. அவனுக்கு மீசை மாதிரி நமக்கெல்லாம் வேர்க்கும்ல மீசை தாடி, அதே மாதிரியே. அப்படி இன்னும் இவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போறான். ஜி வாங்குங்க. ஐயோ இங்க பாரு, இந்த மூக்கு கிட்ட மட்டும் பாருங்களேன் பொறி பொறியா, இங்க வாய்க்கிட்ட எல்லாம் பொறி பொறியா வருது பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. தண்ணி குடிடா. அதனாலதான் கொஞ்சம் சூடு கம்மியாட்டேன். இது நான்வெஜ் சாப்பிட்டனால வயிற்றுக்கு மோர் குழம்பு கொடுப்போம்னு நான் இன்னைக்கு கொடுத்தேன். வச்சுட்டு வந்துட்டான். நான் கொஞ்சோண்டு, அவன் கொஞ்சோண்டுன்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா அந்த செதறி இருக்கும்ல, அதை வலிச்சு எடுத்து 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். ஆமா, அது என்னவோ பாப்போம், திறந்து பாப்போம். டிஃபன் பாக்ஸ. சொந்த வீட்டுக்கு போறோம், வா போலாம். சூசு வருது அர்ஜென்ட்டா? அங்க போய் போய்க்கலாம், வாங்க போலாம். இந்த வீட்டுக்கு வரோட கடைசியில மழையே வந்துருச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மழையே வந்துருச்சு. இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப ஷிஃப்ட் ஆக போறீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், வீடியோட கடைசியில சொல்றேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலை நாங்க உள்ள நுழையும் போதே நான் வீட்டுக்கு நீங்க கேட்டிருந்த சில எலிவேஷன் டீடைல்ஸ், கனோப்பி டீடைல்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நல்லா தூரமா இருந்து உங்களுக்கு விசிபிளா தெரியற மாதிரி எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மழை வந்துருச்சு. நல்ல வேலை நான் ஃபர்ஸ்ட் வெளில அதெல்லாம் நான் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கனோப்பி ஏரியா எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா எனக்கு சொல்லுங்க. நான் வந்து என்ன ஒரு பேப்பர் பென்ல வரையறதோ இல்லைன்னா நான் தான் ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன், அதுல வரைஞ்சு காட்டுறதோ உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்ட ட்ரை பண்றேன். ஒன்று மழை இடி இடிக்கிற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. என் இடம் எப்பவுமே அதுதான். என் அக்கா இன்னைக்கு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு. இன்னைக்கு வந்து நெஸ்கஃபே கிடைக்கல, ப்ரூ தான் கிடச்சிது. கடையில் வர வழியில் வாங்கிட்டு வந்தோம். ப்ரூ நான் பிராண்ட் பண்ணல, இங்கே பக்கத்தில் அதான் கிடச்சிது. இது வேற காப்பி எதுவும் கிடச்சிருந்தா வேற தான் வாங்கியிருப்பாரு. எங்கள் ஆரோக்கியம் தான் கிடச்சிது, அதனால வாங்கிட்டு வந்தோம். சரிங்களா? நாங்கள் வர வழியில் இதுக்காகன்னு ஒரு கடைக்கு போயெல்லாம் வாங்க முடியாது. அப்படியே இங்கே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலான்னு ராகி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்க போகிறேன். ராகி கொழுக்கட்டை நல்லா வருதா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வந்துருச்சுன்னா இதை அடிக்கடி நான் ஷர்வேருக்கு கொடுக்க போகிறேன், ஹெல்தி ரெசிபியா. நீங்களும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம். இது என்ன மரம்? வாட்டர் ஆப்பிள் மரம். அது நாங்கள் இந்த கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோமா, உங்களுக்கு உள்ள வெளிச்சமா இருக்கனால வெளில தெரியுதான்னு எனக்கு தெரியல. தெரியுதா ஜி? சூப்பரா இருக்குடா. அது மழையில ஆடிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம அது வந்து நல்லா இதா இருக்கு, பச்சை பசேல்னு. இந்த வீட்டுல இருந்து இது ஒரு மரப்பா, இது நல்லா ஒரு பெரிய மரமா வைக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் சைடா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இங்க வந்திருக்கலாம். பரவாயில்ல, பாதி விசிபிளா தெரியுது, பாதி வந்திருக்கு. பக்கத்துல கருவேப்பிலை மரம் இருக்கு, அது இப்பதான் வளர்ந்து வருது. இந்த பக்கம் இருக்கு சந்துக்குள்ள. தெரியுதா? தெரியுது. பச்சை பசேல்னு இருக்கு. ஒத்த கலர் ரெட்டை கலையில தான் வச்சோம். அதை வளர்ந்து வந்துட்டான் அவனும் மரமா வந்துட்டானா இவங்க 2 பேரும் அழகா ஒரு மரத்து திரை மாதிரி கொடுத்துருவாங்க. டைம் லேட் ஆகுது. நான் இப்ப கடகடன்னு உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ண போற ரெசிபி காட்டுறேன், வாங்க பாத்துடலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஸ்டீமர் தேவைப்படும், அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரமா அது தேவைப்படும். இது நான் கடாயை வச்சுட்டு நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க த இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட்.
இதுல வந்து 14 பிட்ஸ், அதாவது 14 இட்லி செய்ய முடியும். 2 பிளேட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஹேண்டில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி 4 கைப்பிடி வருது ஒரு இட்லி தட்டுலயுமே. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. உள்ள பிளேஸ் பண்றதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து இட்லி துணி போட்டுதான் இட்லி சுடணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படியே இட்லி சுடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல வந்து டோக்லா பிளேட்டோ ஸ்டீமர் பிளேட் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இட்லி பிளேட்ஸ் மட்டும் 2 வருது. அண்ட் ட்ரை பிளை பாட்டமோட வருது. பினிஷிங் ரொம்ப பிரீமியமா சூப்பரா இருக்கு. ஹேண்டில்ஸ் வந்து நல்லா கிரீன் கலர்ல சூப்பரா கொடுத்திருக்காங்க. இதுவும் இண்டஸ் வேலியோட டர்போ குக் ஸ்டாக் பாட் வித் கிளாஸ் லிட். இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ல இருக்கு. இதுலயே கொஞ்சம் பெருசும் நான் வச்சிருக்கேன். பெருசு சின்னதுன்னு ரெண்டுமே நான் அந்த வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஓன் ஹவுஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லா ட்ரை பிளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வருது. அண்ட் இந்த கிளாஸ் லிட் ரொம்ப பிரீமியமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்திரம்னு சொல்லலாம். எவ்ரிடே குக்கிங்க்கு 2 to 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். உள்ள நல்லா மேட் பினிஷ்ல இருக்கு பாருங்க. நல்லா ஹெவியான பாத்திரம், தீலாம் பிடிக்காது. சோ கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம். வெளில நல்லா கிளாசி பினிஷ்லயும். அண்ட் அந்த ஷேப் பாத்தீங்கன்னா அந்த பாட் ஷேப்ல இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிரியாணி புலாவ்ல ஆரம்பிச்சு குழம்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான சமையலும் இது செய்யலாம். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால. இங்க வரும்பொழுது ஜி வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கட்டுமா, காஃபி போட்டு தரியா அப்படின்னு கேட்டு ஒரு கடையில நிப்பாட்டி பால் வாங்கி கொடுத்தாரு. சரி ஓகே, கேக்குறாரே நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸ்டவ்வும் ஆன் பண்ணி பாலையும் காய்ச்சிட்டேன். எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல வந்து தேவையான ட்ரிங்க் போட்டு கொடுக்கணும். அழகா இருக்குல்ல? இல்ல என்கிட்ட குட்டி ஒண்ணு இருக்கு, இவ்வளோண்டு 1/4 லிட்டர் பால் காய்ச்சறாங்க ஒண்ணு. இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாட் மாதிரி இருக்கு 2 3. அந்த வீட்டுல 2 வச்சிருக்கேன், இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இது பிளாட்டா அழகா இருக்கு. அந்த வீட்டுக்கு இது மாதிரி வாங்கணும். இதுதான் ஊத்த வசதியா இருக்கு. இந்த பாட் மாதிரி இருக்குல்ல, அது ஊத்த முடியல. கரண்டில மொண்டு யூஸ் பண்றாங்க. சூப் எல்லாம் செய்யறதுக்கு வசதியா இருக்கு. பால் காய்ச்சறதுக்கு அது செட் ஆகல. இது மாதிரி ஒண்ணு அந்த வீட்டுக்கு வாங்கி வைக்கணும். இப்ப நான் காமிச்ச பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலியில இருந்து தான் வாங்கியிருக்கேன். கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ கண்டிப்பா என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. வேணும்ன்றவங்க செக் அவுட் பண்ணுங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இங்க கடாய் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ராகி மாவை வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். 2 கப் ராகி எடுத்திருக்கேன். அதை இதுல கொட்டி ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்க போறோம். தீஞ்சு போயிடக்கூடாது. ஆனா எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு இருக்கணும். ராகி வாசனையா வருது. இது எல்பிஜி இல்ல ஜி, நம்ம அந்த வீட்டுல வந்து பிஎன்ஜி இல்ல, அதனால அவ்வளவு சீக்கிரம் சூடே ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் அடுப்பங்கரையிலே நிக்கிற மாதிரி இருக்கு அந்த வீட்டுல. இப்ப இது வந்து ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள சூடாயிடுச்சு ஜி. தொட்டு பாருங்க, நல்ல வாசனை வந்துருச்சு. ராகி வாசனையா வந்துருச்சு. ஆமா, தீய கூடாது, லைட்டா அது சூடாயிடணும். சரிங்களா? நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சூடாயிடுச்சு. இது அடுப்புல வச்சுக்கலாம். இந்த சூடாகட்டும். தண்ணி இருக்கு இப்ப பாத்திரம் வளர்க்குனது. இதுல வந்து என்ன பண்ண போறோம், நெய்யில வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். இப்ப இது 2 கப் எடுத்திருக்கோமா, தேங்காய் துருவல் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். தேங்காய் நிறைய ஆட் பண்ண நமக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப நாளைக்கு எல்லாம் வச்சுலாம் சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க அப்பப்போ ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் நான் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஒரு 7 ல இருந்து 8 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து பொடியா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் பொடியா கட் பண்றதா இருந்தா கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 2 கப் எடுத்திருக்கேன்னா இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நெய் வந்து சும்மா 2 ஸ்பூன் போதும் இதுக்கெல்லாம். நான் வந்து கொஞ்சம் கூட தான் போடுவேன். ஸோ நெய் வந்து நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஏன்னா தேங்காவும் நான் இதுல தான் வறுக்க போறேன், அதனால. அண்ட் கேஷ்யூலாம் வேற வறுக்கிறதுனால நான் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்குவேன். ஏதாவது மற்றவங்க திட்ட போறாங்க. நான் ஸ்வீட்ல எப்பவுமே கொஞ்சம் நெய் போட்டு தான் செய்வேன். டெய்லி அங்கே ஸ்வீட் சாப்பிட்றோம், என்னைக்கோ ஒரு நாள். அப்புறம் அந்த ஸ்பெஷல் ஃபீலிங்கே வராதுல்ல, அதனால. நெய் சேர்த்தாதான் ஸ்வீட்டு. நெய்யும் அந்த ஏலக்காவும் சேர்ந்தாதான், அந்த மனம் சேர்ந்தாதான். லைட்டா இது அந்த ராகி மாவும் கரண்டியில ஒட்டிட்டு வந்துருச்சு. தெரியுதா? அவ்வளவுதான். தேங்காய் திருவல் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப்பே போதுமானது. கூடுதல் ருசி வேணும்னா 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் திருவலுக்கே இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும். ராகி வேறல்ல, கொஞ்சம் நெய் இருந்தாதான் நல்லா மனமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு. நெய்யே காணாம போயிடுச்சா? நெய் கம்மியா செய்யணுன்றவங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ல பண்ணீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது வெறும் ராகி, அரிசி மாவுல செய்யற கொழுக்கட்டைன்னா வேற. வெறும் ராகில அந்த நெய் ஸ்மெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அரோமா சூப்பரா இருக்கும். இதுலயே ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் தாராளமா போட்டிருக்கேன். ஆஹா, அந்த ஏலக்காய் தேங்காய் நெய் இந்த வாசனையே கமகமன் இருக்கு. இப்ப இதுல வந்து 3 கப் தண்ணி. 1
2 3. எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது லைட்டா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கா உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் லைட்டா ஒரு சிட்டிக்கா உப்பு போட்டுக்கிறேன். இதுதானே உப்பு. ரொம்ப நாள் ஆச்சா வந்து இங்க சமைச்சு டவுட்லயே அங்க கை போகும்போதே ஒரு மாதிரி நடுங்குது. ஏதோ பயத்துல ஏதோ புது இடத்துல வந்து சமைக்கிற மாதிரி ஒரு கரெக்டா தான் எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. வேலை இருந்துகிட்டே இருக்குப்பா நமக்கு. இங்க வர ஆசையா இருக்குல்ல. யார வேணா இது சூடு ஆனவனா அதே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. யார்தான் கேட்டா லைட்டுக்காக போட்டேன், ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகட்டும், இது அப்படியே சூடாகட்டும், நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த வெல்லம் வந்து இந்த 2 கப் தண்ணி இதில் ஊற்றாம தனியாக நீங்கள் வெல்லம் வந்து தண்ணியாக ஊற்றி கரைச்சி அதில் நீங்கள் இதில் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பிராண்டட் வெல்லம். இது நான் 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மண்ணே இருக்கிறது இல்லை. அதனால இந்த தண்ணியில் நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இல்லைனா இந்த 2 கப் தண்ணியை தனியாக நீங்கள் தண்ணியில் இதில் ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி கொதிக்க வைங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துட போகிறேன். மண் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அப்படி மெல்ட் பண்ணி வடிகட்டுறோம். இது வந்து நல்ல வெல்லம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தூள் வெல்லமே மண் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு வெல்லம் தான் நல்லா டார்க்காக வரும். சக்கரை பொங்கலும் நல்லா டார்க்காக வரும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வெல்லம்? பாகு வெல்லம். பாகு வெல்லம், கரெக்ட். க்ளோஸ் பண்ணிடலாம். இது வரகு அது வரகு கேழ்வரகு ராகி. கேழ்வரகு இப்ப தேவையில்ல, இதை தூக்கி அதுல கொட்டி கலரணும். இந்த மாதிரி நல்லா தலப்புலன்னு கொதிக்கணும். நம்ம வறுத்து வச்ச ராகி மாவை இந்த கொதிக்கிற வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதுல நம்ம சேர்த்துற போறோம். கைவிடாம நல்லா கிளறி கொடுங்க. ராகி மாவு கொட்டின உடனே ஃபுல் ஸ்விம்ல வச்சுட்டேன். கைவிடாம சும்மா கிண்டிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நல்லா ஒட்டாம திரண்டு வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒட்டாமல் திரண்டு வரும்போது என்ன பண்ணிடலாம், டக்குன்னு மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட இருக்குங்க. இது மாவு. சரிங்களா? இதில் கை வச்சிங்கன்னா கை அவ்வளோதான் பழுத்துரும். நான் என்ன பண்ண போகிறேன், ராகிலாம் வேகாமல் சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும். ராகி வந்து ரொம்பவே சூடுன்னு வேற சொல்லுவாங்க. ராகி ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்கன்னா அன்றைக்கி குழந்தைங்களுக்கு குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸோ வெள்ளரிக்காவோ மோரோ இதெல்லாம் கொடுங்க. அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் நல்லா பழைய சாதத்தில் ராகி கூழ் பழைய சாத்துல சேர்த்து செய்யறதோ இல்லை முன்னாடி நாளே செஞ்சு வச்சு அதை புளிக்க வச்சு சாப்பிட சொன்னாங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து. அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னைக்குமா ராகி சூடாச்சு அப்படின்னு கேட்டாங்க. போய் கூகுள் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணேன் நான். ராகிக்கு வந்து சூடாகிற தன்மையும் இருக்கு, கோல்ட் ஆகிற தன்மையும் இருக்கு. நீங்க எப்படி குக் பண்றீங்கன்றத பொறுத்து, நம்ம சமைக்கிறத பொறுத்து அது நமக்கு சூடும் கொடுக்கும் உடம்புக்கு, நம்ம சமைக்கிற தன்மையை பொறுத்து அது குளிர்ச்சியும் கொடுக்கும். ஸோ இதை வந்து முன்னாடி நாளே செஞ்சு புளிக்க வச்சு மோர் கலந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு அப்படியே குளிர்ச்சி. இதை இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது சூடு தான். அதனாலதான் ராகி களிலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. பொம்பளை பசங்களுக்கு கொடுக்கும்போது வயிறு சூடாயிடக்கூடாதுன்னு தான் நல்லெண்ணெய் கலப்பாங்க, சூடை தணிக்கணும்னு. ஸோ எதோட எது சேர்க்கணுமோ அப்படிதான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செய்யும் போது தயவு செய்து மோர் கீரை அதெல்லாம் கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு ஆறணும், கையில நல்லா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி மூடி போட்டுருங்க, அதுல வேகட்டும் நல்லா. ரேணுமா, எப்படி இருந்துச்சு ஸ்வீட்டு? உண்மையா சொல்லு. அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படியே வலிக்கிட்டு வந்துச்சு. நான் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட அடுப்புல வச்சு கிளறி இருந்தா இன்னும் கொஞ்சம் கெட்டிமா இருக்கும் போல. நாங்க 3 பேர் சேர்த்து ஒருத்தர் ஒரு ஷேப்ல இங்க வந்து சுட்டு வச்சிருக்கோம். ஐ மீன் பிடிச்சி வச்சிருக்கோம். இந்த இட்லி குண்டம் தட்டுல வந்துட்டு நெய் தடவிட்டு அதுல வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிருக்கோம். இங்க பாருங்க. சரியா? கையில பிடிக்கும் போது சுடும், கொதிக்க இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, தண்ணியில இந்த மாதிரி வாய அகலமான ஒரு தட்டுல தண்ணி எடுத்துட்டு அதை இப்படி தொட்டுட்டு அப்புறம் பிடிச்சு வைங்க. சூடோட இருக்கும்போது ஒரு மாதிரி ஒட்டிட்டு பிச்சுக்கான்னு மாவு இருக்க மாதிரி இருக்கும். ஆற வச்சுட்டு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ரொம்ப அதுக்குன்னு ஆற வச்சிடாதீங்க. இது பெர்ஃபெக்டா இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே சாஃப்டா அல்வா பதத்துல இருக்கு. ராகி மாவுலாம் வேகணும். இப்படியே சாப்பிட நல்லதா இருக்கு, ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராவா வேக வைக்க போறோம். 10 to 12 நிமிஷம் இட்லி குண்டால நம்ம ஆவி கட்டி வேக வச்சு எடுக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சூட ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுப்புல வச்சிடலாமா? வச்சிடலாம். கைப்பிடி ரொம்ப வசதியா இருக்கு. வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு ஜி. இது அவ்வளவுதான், மூடி வச்சிடலாம். 12 minutes கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட போறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes ஃப்ரீயா விட்டுற போறேன். ஏன்னா ஆறட்டோன்னு. ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா வந்துருச்சுன்னா சக்சஸ் தான். 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன்.
1.5 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், பாகு வெல்லம். அண்ட் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 1/2 கப்பாவது எடுத்தாதான் நல்லா இருக்கும் தேங்காய் துருவல். சரிங்களா? முந்திரி, பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், இல்லை சீட்ஸ் ஏதாவது சேர்க்கணும்னா நெய்யில் வறுத்து போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் யூஸ்வலி விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும்போது இந்த சீட்ஸ்லாம் போடுவேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காண்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். வாவ், என்னடா ஃபேமிலியா கத்துறோம். நம்ம 2 பேரும் ஒரே நீங்களே மாதிரி செஞ்சுக்கிறீங்க, நீங்களே பாராட்டிக்கிறீங்க, நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. அவரே குண்டு வைப்பாரா, அவரே குண்டை எடுப்பாரா? அந்த மாதிரி வேற வழி இல்லைடா. என்னங்க வர்ச்சுவலா எடுத்து ஊட்டியா முடியும். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. நல்லா வரலன்னா எனக்கு திட்டலாம் நீங்க. சரிங்களா? பெரிய பிளேட் எடுத்துருவா ஜி. பெரிய பிளேட் எடுங்க எடுங்க. நல்லா பெரிய தட்டா எடுத்துறேன். ஓகேவா? சுடப்போது அப்படியே உடுந்துருச்சு பாருங்க, அழகா கொதிக்குது ஜி. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் இதே அதை க்ளோஸ் பண்ணி இதை முதல்ல சாப்பிட்டுருவோம். எதை? சுடா இல்ல, இது கொஞ்சம் வெளில வச்சு ஆறிக்கிட்டு இருக்கோம். வை, எங்கேயாவது வை. இதோ இந்த உருண்டை எடுத்து உள்ள பிளேஸ் பண்ணி அப்படியே சூடா தண்ணி இருக்கும் போதே அப்படி டக் டக்குன்னு அடுத்து வச்சிடலாம். அறுத்திட்டு வச்சிருக்கியா? முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான். வேக வச்சிட்டோம்னா இது இன்னைக்கு சாப்பிட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில இதே மாதிரி இட்லி குண்டால ஒரு எவ்வளோ நல்லா வெளில வச்சு சில்ல ஆறினோன்னா ஸ்டீம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறலாம். நாளைக்கு ஷர்வினுக்கு ஸ்கூலுக்கு இதுதான். இங்கே வச்சிடலாமா? இந்த ஒன்று மட்டும் வச்சிடலாம், அவ்வளோதான். அடுப்பு மூடிடுங்க. கரெக்டாக நான் 12 நிமிஷம் வச்சேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஆறினோன்னா சாப்பிடுங்க. அப்படியே கொதிக்கிடும். நல்லா தனித்தனியாக தான் இருக்கு. இங்கே பாருங்க. ஆவி பறக்க பறக்க அப்படின்னு அப்படிதாங்க இருக்கு, அப்படிதான் இருக்கு. தலன்னு இருக்கு, கெட்டியா இல்லைங்க, அப்படியே சாஃப்டா இருக்கு. வலிக்கிட்டு போவாமல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இதையும் எடுத்து கொட்டிடுறேன் நான். ஆறட்டும். ஒதிக்க போது பார்த்து அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு. ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் வரல. முடியல ஜி. திருப்பி போடுறா. இட்லி கல்ல போடுற போடு. போட்டேன். இட்லி கல்ல திருப்பி தூக்கி போடுவாங்களா, அப்படி போடு. சூப்பரா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாமே வச்சதுனால உள்ள பிளாக்கேஜ், ஏர் பிளாக்கேஜ் இருக்கும் என்னமோ. இது காயட்டி கிளீன் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி வரும். அங்க வருது தண்ணி, இங்க வராம அந்த வெள்ளத்தோட தண்ணி போட்டுருச்சு. கொஞ்சம் ஆற வச்சு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. செம்ம சாஃப்டா இருக்குங்க, செம்மையா இருக்கு. சூடா இருக்கா? வெத வெதன்னு இருக்கு. காட்டுங்க அப்படியே. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நான் என்ன நினைச்சேன்னா 1 கப்பு ராகி 1 கப்பு அரிசி மாவு போட்டு செய்யலாமான்னு பார்த்தேன். அரிசி மாவு இங்க இல்லை, சரி ராகிலே செய்வோம், ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சேன். பர்ஃபெக்ட், சாஃப்ட் டெக்ஸ்டர் இருக்கு, நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ல நம்ம புது வீட்டுடைய கனோப்பி டீடைல்ஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தேங்காய் நரநரனும் நட்ஸ் ஒன்று கடிக்கிறது நல்லா சூப்பராக இருக்கு. நெய்யோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுங்க, அப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் நான் கூட ஷேர் பண்ணுவேன். அண்ட் இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்பொழுது அடிஷ்னலாக உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கனோப்பி ஏரியானா என்னது, அது ஃப்ரண்ட்ல என்ன கட்டுறீங்க, ஃப்ரண்ட்ல எலிவேஷன் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கனோப்பி ஏரியானா என்னன்னு மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு எலிவேஷன் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்ல விநாயகர்லாம் நல்லா பெருசாக அவருக்கு ஒரு சின்ன மண்டபம்லாம் கட்டி செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஒன்று ஒன்றா நிறைவேறிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக தான் கட்டுறோம். இன்னும் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம் வீடு கட்டி முடிக்கிறதுக்கே. மழை ஜோனு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த கனோப்பி ஏரியா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்க்குறேன். டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துருங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வீட்டுக்குள்ள நுழையிற நுழைவாயில். மெயின் டோர் இதுதான். இதுக்குள்ள வந்த உடனே இங்க தெரியுது இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 12.5/11. இதுதான் ஃபார்மல் லிவிங் ரூம். கனோப்பி ஏரியானா என்னக்கா ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க கட்டுறீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் டக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த டோரை நான் கதவை இப்படி உள்பக்கம் திறந்தேன்னா இங்க ஃபர்ஸ்ட் போன உடனே இங்க ஒரு 6 அடிக்கு 5 அடிக்கு இங்க ஒரு திண்ணை வெராண்டா மாதிரி இருக்கும். இப்படி நீட்டா இவ்வளவு தூரத்துக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 16 அடி. இது இந்த பக்கம்
இது வந்து 16 அடி. இதுல வந்து நான் போய் இங்க உட்காந்துக்கலாம், சேர் போட்டு உட்காந்துக்கலாம், கோலம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல இருந்து ஒரு 2 படி இறங்கினா இந்த பெரிய பாக்ஸ் தெரியுது இல்லையா, இது வந்து கார் பார்க்கு. கார் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கேட்லாம் மாறுது, கேட்டுடைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் மாறுது. அந்த சைடு கேட் இருக்கும், அங்க இருந்து கார் வந்து இப்படி சுத்தி அப்படி இருந்து அப்படி வந்து மேலே ஏறி இப்படி வந்து இங்க கார் நிற்கும். இதுல இருந்து இப்படி வீட்டுக்குள்ள வந்துரும். கரெக்டா ஜி? ஓகே. திருப்பி கார் எங்க போவோம்? அப்படி லெஃப்ட் சைட்ல அப்படி போய் அங்க அப்படி போய் அங்க ஷெட் இருக்குல்ல, அங்கதான் கார் பார்க்கிங், அங்க போய் கார் விட்டுரும். ஓகேங்களா? வாங்க. இதுதான் கனோப்பி. கனோப்பி. ஸோ எப்படி இருக்கும்னா இதுதான் நம்ம வீட்டு வாசல்னு வச்சுக்கோங்க. இதுதான் வாசல், இந்த இடத்துல இருக்கு. இங்க கேட்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோப்பா, ரொம்ப ஸ்லோப்பா, அப்படியே ஸ்டீப்பா தெரியாது, சறுக்கு மரம் மாதிரி பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி 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 வந்து இப்படி வந்து கார் நிற்கும். இங்க இருந்து 2 படி ஏறினா வீட்டுக்குள்ள வந்துடலாம். ஒரு திண்ணை இருக்கும், அதுல இருந்து ஏறிடலாம். திருப்பி இங்க இருந்து இப்படி போய் கீழே இறக்கி விட்டுரும். சரிங்களா? நம்ம வீடு வந்து இப்படி கீழே இருந்து இப்படி மேலே இப்படி தெரியும். நடுவில் இது இப்படி ஏறுற இடம், இது வந்து இறங்குற இடம் அப்படி இருக்கும். படியில இறங்கி ஏறணும் அப்படின்னா இது வந்து ஸ்லோப்ல இருக்கும் கார் ஏறி இறங்குறதுக்கு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே இப்படி ஒரு சின்ன கர்வ்ல 2 பக்கம் படிக்கிட்டு போகும். நடுவில் வந்து ஒரு பெரிய சிலை விநாயகர் வாங்கி வைக்கலான்னு இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு நேரா பாத்தீங்கன்னா நடுவில் விநாயகர் இருப்பாரு. இந்த கார் பார்க் இருக்குல்ல, அங்கேருந்து நான் கீழே இறங்கி நடந்து போனோம்னா ஃப்ரண்ட்ல இது 2 சைடு இப்படி கார் ஏறுறது. இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல இப்படி படிக்கட்டு போகும் 2 பக்கம். நடுவில் விநாயகர் இருப்பாரு. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, பட் அதை நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். குடு கூட நான் போய் வீட்டுல மழைக்கு இடி அடிக்குதுல்ல ஜி, பயங்கரமா அடிக்குது. அங்க கட்டிட்டு இருக்கனால எங்களால அப்படியெல்லாம் போக முடியாது. நாங்க எப்படி தெரியுமா போறோம், இங்க பாருங்க, இது மேல இருக்கு வீடு, அது கீழே இருக்கு. இங்க இருந்து எகிரி குதிப்போம். இதுவே மண்ணை ஃபில் பண்ணி நாங்க வந்து 3 அடிக்கு ஏத்தி இருக்கோம். இதா இப்படிதான் இறங்குறோம். ஐயோ, என் ட்ரெஸ் மாட்டிட்டு கிழிஞ்சிட போகுது. இறங்கிட்டா ஜி? இறங்கிடுவியா? இறங்கிடுவேன். இறங்கிட்டேன். செமையா இருக்குப்பா. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. நானு எப்படி இருக்கு பாரு. புல்லு வந்து மொட்டைக்கடையில் என்னங்க இது மொட்டைக்கடைன்னு வெட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. எனக்கே அப்படிதாங்க இருந்துச்சு, என்னங்க அப்படின்ட்டு. எல்லாரும் ட்ரிம் பண்ணுவாங்க தான் பார்த்துருக்கேன். இது என்ன இவ்வளோ மொட்டைக்கடைன்னு வெட்டிட்டீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வளருவாங்க, நல்லா வளருவாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நீங்க புல்லு ஹைட்டா வளர்ந்து படுக்கிற சாயிற மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே வெட்டிடணும், நீங்க சாயிற மாதிரி ஆகிறதுக்கு விட்டீங்க, அதான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்ல காணும் அப்படின்னாங்க. வெயில் படுற இடம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, இங்க ஷீட் வெயில் படாத இடம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. நம்ம வெட்டினாதான் நல்லா இருக்கும்னு ஒட்ட வெட்டிட்டு இருந்தாங்களா. அந்த வீடியோல பார்த்தா மனசு கஷ்டமா இருந்ததா, மொட்டை அடிச்சு விட்ட மாதிரி. இங்க பாருங்க, இந்த மொட்டை அடிச்சு விட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா லைட்டா சர்வன் பண்ற மாதிரி வளர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி வளர்ந்துருக்கு புல்லு. செடிலாம் சூப்பரா வளர்ந்துருச்சு இல்லடா கொஞ்சம். ஆமா, அந்த மாமரம் செம்மையா வளர்ந்துச்சு, இந்த மாமரம் சுமாரா வளர்ந்துச்சு. அதோட காய் தான் செம்ம இனிப்பா இருந்தது. அது என்ன மாங்காய் சொன்னீங்க? தெரியலையே ஐயா, அந்த மாங்காய் பேரு கிளிமூக்கு மாங்காய். கிளிமூக்கு. இது அதுக்கு பேர் ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு மறந்து. தொத்தாப்புரி. ஏதோ ஒண்ணு. அது கடைசியில லைட்டா தொங்கட மாதிரி ஆயிடுச்சு. இது செம்ம செழிப்பா சூப்பரா வளர்ந்துருச்சு கொஞ்சம். ஆமா, நல்லா எல்லாம் வளர்ந்துருக்கு. புல்லு பாருங்க, புல்லு வளர்ந்துருச்சு கொஞ்சம். வளர்ந்துருச்சு. இன்னும் 1 வாரம் கழிச்சு சூப்பரா செழிப்பா வளர்ந்துருமா? 1 வாரம் தான், அதுல நல்லா வளர்ந்துரும். ஏன்னா கிடுகிடுன்னு வளர ஆரம்பிக்குமா, நம்ம நல்லா பாத்துக்கிறதுனால கிடுகிடுன்னு வளருதான். இந்த வெயில் படாத இடம் மட்டும் கொஞ்சம் வந்து கலர் டார்க்கான மாதிரி இருக்கு வேறெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெயில் படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க நம்ம ஷீட் போட்டுட்டோம், வளரண்டா. நல்லா வளர்ந்துரும் எல்லாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி வெட்டி விட்டாதான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியா வெட்டணும் அப்படின்னாக்கா மாசம் வெட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் செலவு ஜாஸ்தி. நாங்க பரவாயில்ல, நாங்க சொல்லியிருந்தா அன்னைக்கு நேர்ல வந்திருந்தா கொஞ்சம் கம்மியா வெட்டுங்கன்னு சொல்லியிருப்போம். கஷ்டமா வெட்ட முடியாது சொல்லிட்டாராம். நான் கேட்டேன், சாஞ்சிடுச்சு எல்லாம். இந்த அளவு தாங்க வெட்டணும், மிஷின் அந்த மிஷின் வச்சு வெட்டுறாங்கல்ல, இந்த அளவு தாங்க வெட்ட முடியும் அப்படின்ட்டாரு. கொஞ்சம் கஷ்டமா போச்சு எங்களுக்கு. பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம். இந்த பக்கம் இருட்டிட்டு இருக்கு, இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கு. மழை சாரல் உங்களுக்கு இந்த ஷீட்ல கேக்குதான்னு தெரியல. நம்ம வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டோ இல்ல தகரம் ஷீட்டோ போட்டிருந்தா டபுள்னு கேட்கும். இந்த சவுண்ட் மழையில எடுக்கும் போது ரொம்ப நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் செலவானா பரவாயில்ல. கொஞ்சம் இல்லைங்க, நம்ம செலவு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடுறத விட 4 மடங்கு செலவாச்சு. இது 4 மடங்கு கூட. இல்ல இந்த டைப் போட்டா இன்னும் கூட. ஏ ரூஃப் மாதிரி போட்டிருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹிப் ரூஃப் மாதிரி போட்டனால கொஞ்சம் வேஸ்ட் மெட்டீரியல் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கலாம். அதுவே நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து விட்டுருந்தோம்னா அது வேற. இது நம்ம பொருள் வாங்கி கொடுத்து கூலி கொடுத்து செஞ்சனால நமக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்ல முடிச்சிட்டோம். சோ அதனால உங்களுக்கு மழை டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் இல்லாம இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணோம். ஏன்னா அக்காவோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேக்சிமம் எத்தனை மாசத்துல அதிகபட்சமே 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. அக்கா
இந்த வீடு முடிய இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம் நம்ம பெரிய வீடு முடிக்க. இடிக்குது. அக்கா வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது நாங்களும் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துருவோம். 3 மாசம் 6 மாசத்துல இங்க வந்துருவோம். அப்ப இந்த சின்ன வீட்டுல தான் நாங்க தங்க போறோம். நீங்க ஏன் இந்த வீட்லயே இருப்போம், இதான் இங்க வந்து தங்க போறோம் நீங்க ஏன் தங்கலைன்னா வீடு ஷிஃப்ட் ஆகி வருவோம், இந்த வீட்டுல வந்து தங்குவோம். அந்த வீடு கிரக பிரவேசம் இருக்கும். இங்க எத்தனை மாசமோ எத்தனை வருஷமோ இந்த குட்டி வீட்டுல தான் இருக்க போறோம். அப்ப அந்த திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துருவோம். புது வீட்டுக்கு புதுசா பாத்துக்கலாம். அப்புறமா அக்கா வீட்டுல அதுக்குதான் 4 பெட்ரூம் கட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு பெட்ரூம் எனக்கு இடம் தருவாங்க. முக்கியமான திங்ஸ் எல்லாம் அக்கா வீட்டுல வச்சு சேஃபா வச்சிருவோம். டெய்லி புழங்குறதுக்கு தேவையான ஸ்கூலுக்கு கிளப்ப டெய்லி ட்ரெஸ் மாத்துறதுக்கு தேவையான சேஃப்டி இல்லைன்ற பொருள்லாம் கூட பரவாயில்லன்னு இந்த சின்ன வீட்டுல வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்க இங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துருவோம். ஸோ எத்தனை மாசம் இங்க இருப்போமோ, எத்தனை மாசத்துல அந்த வீடு கட்டி முடிப்போமோ இதெல்லாம் தெரியல. இதுதான் எங்களோட பிளான். ஸோ அக்கா வீடு கட்டி அக்கா கிரகப்பிரவேசம் பண்ணி அவங்க எப்போ போறாங்களோ அப்பதான் நம்ம இந்த வீட்டுக்கு வருவோம். கேட்டீங்கல்ல, இது என் கையில இல்ல, அக்கா கையில தான் இருக்கு. அக்கா என்ன சொல்லுவாங்க, உங்க கையில தானே இருக்கு. பில்டர் கையில இருக்குமாங்க. சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு சாவி கொடுத்தா கூட வர ரெடியா இருக்கும். ஆனா அவர் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் லேட்டா இழுத்துக்கிட்டே இருக்காரு. லைட் போடுறீங்களா சார்? லைட் போட ட்ரை பண்றேன். ஏதோ லைட் போடுறீங்க சார். ஆனா அதை போடல சார் நீங்க. செமையா இருக்கு ஜி கிளைமேட் செமையா. மழை பெய்யுதுல்ல, வெளில பாரு. அந்த அரச மரமா ஆலமரமா அதோட சத்தம் பாருங்களேன், சலன்னு பயங்கரமா சதாக்குது. இப்ப மழை நல்லா வரும். என்ன காத்து பாரு, எப்படி அசையுது பாரு மரம்லாம். இந்த மாதிரி கிளைமேட்ல நம்ம இங்க இருந்ததே இல்லல்ல. ஃபர்ஸ்ட் தடவை இருக்கும். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. மழை பின்னாடி பயங்கரமா பெய்யுதுடா. ஆமா, நல்லா தெரியுது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.